ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பாட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கஸ்டமரோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து எப்பயும் போல் நம்ம நார்மலாக மார்க் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், ஷோல்டருக்கு வந்து 2.25, இந்த பக்கம் அதே ஷோல்ட்ரு. நம்ம கழுத்தோட அகலம் வந்து 2.25 இருக்குது. இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 2.25, டோட்டலாக 5.5. கீழே லென்த்து வந்து 9 இன்ச்சு. இது வந்து நம்ம எப்பயும் பேசிக்காக மார்க் பண்ணுறது. இதில் வந்து நம்ம எப்படி பாட் நெக் வந்து இப்போ வரையலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு 1/2 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா 3/4 இன்ச்சு வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 2.5. அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 3 இடத்துல வந்து பாட் நெக்குக்கு மார்க் பண்ணணும். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து இங்கே வந்து நம்ம இந்த வளைவு கொண்டு வரதுக்காக, நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மார்க்கிங். நீங்கள் அப்படியேவும் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக வரணும்னா நீங்கள் வந்து இப்படியே வளைச்சிக்கோங்க. அப்படி வரலன்னா நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு 1, கீழே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து 1.5 இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சாக்கை வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிறதாவில் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி தப்பமாக வந்ததுன்னா இந்த மாதிரி சாக்கை வந்து உடச்சிட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிறதால வச்சு மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பாட்டிலோட மூடி இருந்ததுன்னா இதை வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து இன்னுமே பர்ஃபெக்டாக வரும். இப்போது இது வந்து நம்ம நார்மலாக மார்க் பண்ணுறது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக இப்படி வளைஞ்சு இப்படி போகணும் பாட் நெக்குக்கு. இப்போது இந்த லைனில் இருந்து நமக்கு எவ்வளோ வளைஞ்சி போகணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த லென்த்தை வந்து இது மார்க் பண்ணிக்கலாம். நான் சும்மா எனக்கு லைட்டாக பாட் நெக் இருந்தால் போதும், அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல இருந்து இதை ஜாயின் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி லைட்டாக டாட் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல சும்மா ஒரு 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல வந்து நம்ம 1/2 இன்ச் வச்சுருக்கோம். இந்த இடத்துல சும்மா ஒரு 1/4 இன்ச்சு. எனக்கு வந்து சும்மா லைட்டாக பாட் நெக் இருந்தால் போதும். இப்போது இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
இதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு தப்பமாக வந்ததுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இந்த மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எங்கே போடணும்னு தெரியலன்னா நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து கரெக்டாக போட்டு அது மேலே பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வந்து பாட் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து பாட் நெக்லேயே நிறைய டைப்பான பாட் நெக் இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே பேசிக்கான சிம்பிளான பாட் நெக் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி சிஸ்டர், நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னையே பாட் நெக் வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி. தனலட்சுமி சிஸ்டர் பாருங்க, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் நான் வந்து அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.